இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக அக்கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் வேலூர் இப்ராஹிம் ஓட்டு சேகரித்தார். இடையர்பாளையத்தில் பிரச்சாரம் செய்த இப்ராஹிமுடன் 30க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இருந்தனர். அங்கு வந்த போலீசார் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பாஜகவினரை தடுத்து நிறுத்தினர். அனுமதியின்றி பிரச்சாரம் செய்யக்கூடாது என எச்சரித்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கிருந்து கலைந்து சென்ற பாஜகவினர் அருகில் உள்ள டீ கடையில் டீ வாங்கி குடித்தனர். அங்கிருந்தவர்களிடம் மத்திய அரசின் சாதனைகளை கூறினர். ஒரு இஸ்லாமியரா வந்து கேட்குறாங்க, மோடி ஆட்சியில் இஸ்லாமியர் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் வாக்களிப்பாங்க. தாமரை போய் இது ஐயா நவீன்குமார் அவருக்கு பிடிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக பத்தி நீ பேசக்கூடாது, நீங்க தப்பான பேசாதீங்க, நான் ரெக்கார்டு இருக்கு. பூக்கடைக்கு சென்று பூ வாங்கியபடியும் பழக்கடையில் பழம் வாங்கியபடியும் அங்கிருந்தவர்களிடமும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி மத்திய பாஜக அரசின் சாதனைகளை எடுத்து கூறினர். தாமரை சின்னத்தில் 10 ஆண்டு காலம் ஊரில் ஒரு நல்லாட்சி அமைச்சிருக்காரு. அந்த மந்திரமோடி ஐயாவுடைய சின்ன தாமரை தாமரை மறக்காம வாக்களிங்க. தாமரைக்கு வாக்களிங்கம்மா. இதை கவனித்துக் கொண்டிருந்த போலீசார் அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததாக கூறி வேலூர் இப்ராஹிம் உட்பட 6 பேரை கைது செய்வதாக கூறினர். கொதிப்படைந்த பாஜகவினர் போலீசாரின் வாகனத்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த சட்டத்தின் கீழ் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கிறீர்கள், எந்த சட்டப்பிரிவின் கீழ் எங்களை கைது செய்கிறீர்கள் என இப்ராஹிம் போலீசாரிடம் கேட்டார். போலீசார் பாஜகவினர் இடையே நடந்த வாக்குவாதத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்திய போலீசார் கைது செய்த 6 பேரையும் கவுண்டன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தங்களிடத்தில் கேட்கிறேன். தயவு செய்து தாங்கள் எந்த பிரிவின் கீழ் என்னை தடுக்கிறீர்கள் என்பதை விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை பார்க்காதீங்க. அடுத்த இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்றதுக்கு தடையா இருக்கு.